மாவட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்கு யார் யார் இருப்பாங்க என்னன்ற ஒரு ஆலோசனை நடத்தாங்க. இருந்தாலும் இந்த நெட்டாக ஒரு சில மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. மாவட்டத்துக்கு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தமிழ்நாடு லெவலில் டெல்லி லெவலில் கொண்டு என்னுடைய கருத்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் அவர்களை வெற்றி செய்வதற்கு நம்முடைய எந்த ஒரு கருத்துக்கள் வேறுபாடு இல்லாமல் எப்படி நாம் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட்டோமோ அதே போல இன்றும் இப்போ வருகின்ற 2026 எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம். மாவட்ட சிறப்பு அவசர செயலாளர் வாசுமதி அண்ணன் ஏகம்பாவன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களே, நம்முடைய மூத்த தலைவர் நாகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் காலத்தில் மாநில தலைவி இது போன்ற தலைவர் யாரை வந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய திறமையின் தானியம் உள்ள பெயர் பெற்றுக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய கருத்து. யாரானாலும் சரி பெயர் பெற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் பிறந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் கோபிநாத் அவர்கள் சொன்னால் 5 முறை இந்த மாவட்டத்துடைய மந்திரி வைத்தார். 5 முறை சட்டமன்ற தேர்தலை அனுப்பித்த 3 முறை 15 ஆண்டு தொடர்ந்து அவர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு அதே 2014 தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இருந்து பெருமை பெற்ற தலைவர் அவர்தான். அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தி இளம் தலைவர் அன்றைய ராஜீவ் காந்தியுடைய பார்வையில் தலைவர் தங்கபாலின் ஆசையில் அவர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் தவிர வேறு யாரும் அவருக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. தலைமைதான் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் 3 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளராக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 2016 அதிமுக இருக்கையில சின்னத்தில் அதிமுகவுடன் குண்டுகளை அணிவித்து வேலை பார்த்த விரோதிகளை எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அதை எதிர்த்து பணியாற்ற நான் தயார், நீங்கள் தயார் என்று கேட்டு வாய்ப்பு பண்ணிக்கிறீங்களா? சத்யே இன்று 27/3/2026 நாள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு அளவில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே அவைத் தலைவர் ரகு அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே இன்னொரு முக்கியமான ஒற்றை வரி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை நான் வாசித்து படித்து முடித்த பிறகு அதை நிறைவேற்றிய வகையிலே உங்களுடைய கரவொலியை எழுப்பி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம்: இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட எந்த தொகுதியாக இருந்தாலும் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி ஆகிய இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த தொகுதியாக இருந்தாலும் தேசிய நெஞ்சங்களை மட்டுமே வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் பிறந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் அவர்களை வெற்றி பெற அனைத்து தேசிய நெஞ்சங்களும் பாடுபடுவோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியூர் வேட்பாளர்களை யாராக இருந்தாலும், வெளி மாவட்ட வெளியூர் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு
சாட்சியாக உங்களுடைய கரவொலிகளை எழுப்பி இந்த